ஒரு சிறுத்தை ஒரு மானை விரட்டுகிறது, ஓடிக்கிட்டே இருக்கு அந்த மான். அது என்னென்னமோ முடி பார்க்குது, சிறுத்தையால் முடியாமல் ஒரு இடத்துல அப்படி நடந்து போயிடுது. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. நான் போய் இன்டர்நெட்லாம் செக் பண்ணி பார்த்தேன். சிறுத்தையுடைய வேகம் என்ன, மானுடைய வேகம் என்னன்னு கம்பேர் பண்ணவே முடியல. இருப்பதிலே வேகமாக ஓடக்கூடியது சிறுத்தைங்கிறாங்க. சிறுத்தை என்பது மிக வேகமாக ஓடக்கூடிய விலங்கு. அதோடு ஒப்பிடுகிற போது மானால் அந்த அளவுக்கு வேகமாக ஓட முடியாது. மானாலும் வேகமாக ஓட முடியும் என்றாலும் கூட சிறுத்தை அளவுக்கு ஓட முடியாது. ஆனாலும் சிறுத்தையில இருந்து மான் எப்படி தப்பிக்கிறது யோசிச்சு பாருங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஓடிட்டு டக்குன்னு அப்படியே லெஃப்ட் எடுத்து ரைட் வாங்கி அது பாட்டுக்கு இண்டிகேட்டர் போட்டு போயிடுது சிறுத்தை. ஏன் இது போயிடுச்சு? ஆழமா உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்னே ஒன்று தான். சிறுத்தைக்கு இந்த மான் இல்லைன்னா இன்னொரு மான் இருக்கு, ஆப்ஷன் இருக்கு. மானுக்கு ஒரே ஆப்ஷன் தான், தப்பிச்சே ஆகணுங்கிற ஆப்ஷன். When there is no option that you will survive. மானுக்கு ஆப்ஷனே கிடையாது. போனா போனதுதான். இன்னொரு உயிர் எக்ஸ்ட்ரா உயிர்லாம் குளோனிங்லாம் எல்லாம் வச்சு அங்கே ஒன்றுலாம் இல்லை. நான் ஒத்த ஆள் தான், தப்பிச்சே ஆகணும். ஆனால் சிறுத்தை மனசில் என்னன்னா எதுக்குடா ஓடி களைச்சிக்கிட்டு டயர்டாக இருக்கு, இல்லைன்னா என்கிட்ட இன்னொரு மான் இருக்குது, அந்த மான் இல்லைன்னா இந்த மான், இந்த மான் இந்த சொந்த மான் அப்படின்னு இன்னொரு மானை பிடிச்சிட்டு போகலாம். இட்ஸ் அன் ஆப்ஷன். ஆனால் இலக்கை நோக்கி ஓடுகிற போது ஆப்ஷன்லாம் திங்க் பண்ண பழகு. இலக்கை நோக்கி ஓடுறப்பெல்லாம் நம்ம டயர்டாகிறதுக்கான ரீசன் என்னன்னா நம்ம மைண்டில் இன்னொரு ஆப்ஷன் வரும். இதை தொங்குறதுக்கு அதை பிடிச்சி தொங்கலாயா, இதை பண்ணுறதுக்கு அதை பிடிச்சி பண்ணலாம். நோ, இதுதான் இலக்கு என்று நீங்கள் தீர்மானித்து விட்டால் அதை நோக்கி போங்கள். அதில் நீங்கள் தோல்வி அடைகிற போது இலக்கை கைவிடாதீர்கள், செயல்முறையை மாற்றுங்கள், அவ்வளவுதான். When you are trying to reach some destination, if it is not working out, change the approach towards the destination, but not the destination. உங்கள் இலக்கை மாற்றக்கூடாது, இலக்கை அடைவதற்கான வழியை மாற்றுங்கள், இலக்கை அடைவதற்கான செயல்முறையை மாற்றுங்கள். அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தில் கவனமா இருங்க. நடக்கவே நடக்காத ஒரு விஷயத்தை பிடிச்சி தொங்கிக்கிட்டே இருக்காதீங்க. இது நடக்கவே நடக்காதுன்னா விட்டுட்டு போங்க. ஈகோவெல்லாம் இருக்கவே கூடாது. தேவையில்லாமல் ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டு அது விடாமுயற்சி நீங்களே பேரெல்லாம் வச்சுக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. அது நடக்காது என்று உங்களுக்கு தெளிவாக தெரியும், அது தேவையில்லாது என்று உங்களுக்கு தெளிவாக தெரிந்த பிறகு அதை தொட்டு விட்டோம் என்ற ஒற்றை காரணத்திற்காக அதை தொடர வேண்டும் என்ற எந்த அவசியமும் கிடையாது. அது ஒர்க் அவுட் ஆகாது, நடக்கவே நடக்க போறதில்லை, அது தேவையும் இல்லை என்று முடிவெடுத்து விட்டால் அதை விட்டு விட்டு வெளியே வந்து விடுங்கள். சில இடத்துல சிறுத்தையா இருங்க, சில இடத்துல மானா இருங்க. ஆப்ஷனே இல்லைன்னா மான் மாதிரி ஓடுங்க, ஆப்ஷன் இருக்குன்னா சிறுத்தை மாதிரி ரெஸ்ட் எடுத்து ஓடுங்க, அவ்வளவுதான். சிறுத்தையாக இருக்க வேண்டிய இடத்துல சிறுத்தையாக இருங்கள், மானாக இருக்க வேண்டிய இடத்துல மானாக இருங்க. அதனால லைஃப் இஸ் ஆஃப் a purpose. ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. ஆப்பிரிக்கா காட்டில் காலை ஒரு சிங்கம் எழுந்திருக்கிறது ஒரு மானை வேட்டையாட. ஆப்பிரிக்க காட்டில் காலை ஒரு சிங்கம் எழுந்திருக்கிறது ஒரு மானை வேட்டையாட. அதோட பர்பஸ் அவ்வளவுதான். காலைல எந்திரிச்ச உடனே எங்கேயாவது ஒரு மான் கிடைக்குமா, கங்காரு கிடைக்குமா, கங்காரு அங்கே கிடைக்காது. ஒரு மான் கிடைக்குமா, இல்லை ஒரு சின்னதாக ஏதாவது விலங்கு கிடைக்குமா, அக்கார்டிங் டு த பசி அது ஒன்று தேடும். காலையில் எந்திரிச்சோடனே ஒரு மான் என்ன யோசிக்கும், எந்த சிங்கத்திட்டையும் சிக்கிறப்படாரா இன்னைக்கு, கடவுளே காப்பாத்து அப்படின்னு வடிவேலு சொல்லிட்டு போற மாதிரி சிறுத்தைகிட்டேயோ சிங்கத்துக்கிட்டேயோ தன்னை விட பலம் பொருந்திய மிருகத்திடமோ இரையாகி விடக்கூடாது. எவரிபடி ஹாவ் அ பர்பஸ். ஆனா ஒண்ணு இருக்கு, பசிக்கு துரத்துறவனை விட உசுருக்காக ஓடுறவன் ஓட்டம் தான் வேகம். பசிக்கு துரத்துறவனை விட உசுருக்காக ஓடுறவன் ஓட்டம் தான் வேகம். ஆம்பிஷன் அப்படி இருக்கணும், ஆம்பிஷன் அப்படி இருக்கணும். நீட்னா பாயணும். பிள்ளைங்களுக்கு அந்த ஸ்பேஸை பில்ட் பண்ணி கொடுங்க. அதுக்காக வெறி பிடிச்சதனமா அதான் சொல்ல, இதுல ஒரு பேலன்ஸும் இருக்கணும். சில நேரங்களில் இது மாதிரி ஊக்குவிப்பு பேச்சுக்களை சொல்லல வெறிப்புத்தனமா வீட்டில் போய் மொங்கு மொங்குன்னு குத்துறாங்க. கோபி என்ன சொன்னாரு, நீ உடனடியாக செய்து விடு அப்படின்னு. ஏன்னா உலகத்தில் ஈஸி உத்தரவு போடுறதுதான் இல்லையா.